மத்திய சென்னை தொகுதியில் தனது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் கூறியுள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் மோடி அவர்களுடைய இந்த சமீபத்தில் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வர்றது தோல்வி பயத்தால் தான் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களோட பதில்? நரேந்திர மோடி என்பவர் பிஜேபியோட பிரதமர் கிடையாது, நாட்டோட பிரதமர். எந்த மாநிலத்தில் அரசாட்சி ரொம்ப மோசமாக இருக்கோ, மக்கள் எங்கே ரொம்ப தவிக்கிறாங்களோ அவர்களை தகப்பன் ஸ்தானத்திலேருந்து பார்த்து கொள்பவர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மிக மோசமான நிலைமையில் இருக்காங்க. தமிழக மக்களுக்கு ஒரு தகப்பன் போல் இருந்து தமிழக மக்களோட தேவைகள் என்ன என்பதை அறிந்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தடவை தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு புதிய திட்டத்தை துவக்கி வைக்கிறார்கள். சும்மா கையடிட்டு போல வராங்க, ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறாங்க, மக்களுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க, வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க, பொருளாதாரத்தை உயர்த்துறாங்க. வந்ததுக்கு அப்புறம் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செல்கிறார்கள். ஸோ இவர் மக்களுக்காக பிரதமர், இவர் பிஜேபிக்கான பிரதமர், மக்களுக்கான 140 கோடி இந்தியர்களுக்கும் பிரதமராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேட்பாளருக்கான வரவேற்பு என்ன அப்படிங்கிறது? இப்போ நீங்கள் புதிய முகம் கிடையாது, ஆல்ரெடி இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மக்கள் உங்களை பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் போகும்போது அவங்கள நேருக்கு நேர் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட கிடைக்கிற வரவேற்பு எப்படி இருக்குது? அவங்க உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க? மக்கள் மாற்றம் தேவை என்று நினைக்கிறார்கள், தெளிவாக இருக்கல. மற்ற மக்கள் ஒரு மாற்றம் வேணும், ஒரு நமக்கான குரலாக ஒலிக்க வேண்டிய ஒரு நபர் தேவை, பாராளுமன்றத்துக்கு போனால் நமக்காக பேச வேண்டும் அப்படின்னு மக்கள் நிறைய யோசிக்கிறாங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, சும்மா வரும் கட்சியை பார்த்து ஓட்டு போடுறது அந்த நிலமெல்லாம் இல்லை. கட்சியை பார்த்து ஓட்டு போடுற காலெல்லாம் போயிடுச்சு. இப்போ யார் வேலை பார்ப்பாங்க? எந்த கட்சியை சார்ந்தவர்கள் வேலை பார்ப்பார்கள்? எந்த கட்சி ஆட்சிக்கும் நல்லாயிருக்கும்? மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது? மத்தியில் 3வது முறை பாஜக தான் என்று அனைவரும் கன்வின்ஸ்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது வெறுமனா பஜ்ஜி போண்டா சுண்டல் சாப்பிட்றதுக்கு ஒரு எம்பி அமைச்சர் சரி வருமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.